செம்மணி சம்பந்தமான விடயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமாளி ஒன்று வந்து கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு அது சம்பந்தமான காணொலிகள் இங்கே பரவி கொண்டிருக்கின்றது. இப்போ அந்த ஊடக சந்திப்புக்கு சென்ற அந்த ஊடகங்களுக்கு தான் நான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன். தன்னுடைய ஒரு அரசியல் இருப்பை வந்து வச்சுக்கொள்றதுக்காண்டி இப்படி ஒரு கதையை பிரட்டி தன்னை வந்து பிரபலியப்படுத்துறதுக்காண்டி ஒருவர் செய்யக்கூடிய வேலையை ஒலிவாங்கிகளையும் உங்களுடைய வீடியோ கேமராக்களையும் கொண்டு சென்று அவர் கூறக்கூடிய பொய்யான கருத்துக்களை எடுக்கிறீங்க. முதல் ஆரம்பத்தில் செம்மணி வந்து தோண்டப்படும் போது நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட முதலாக செம்மணி தோண்டப்படும் போது நீங்கள் எல்லோரும் அங்கே பிரசன்னமாயிருந்தீர்களா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் எதையும் செய்வீர்களா? ஊடக தர்மம்ன்றதை நீங்கள் பின்பற்றுவது கிடையாதா? பார்க்க போனீங்கன்னா எல்லா ஊடகங்களும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவாங்கியில பார்க்கவே தெரியுது. அவர் ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு தேவையற்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாலும் புலிகள் இல்லாமல் இங்கே அரசியல் இல்லை. அப்படி என்னென்னு சொல்கிறேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ், அந்த வைரஸ் கூட இப்படியான விடயத்தை தான் தூக்கி வச்சு அரசியல் செய்ய மாட்டேது எல்லாருக்கும் தெரியும். சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வந்து நீங்கள் சரிவர செய்வது கிடையாது. ஏதாவது பெரிய ஆளாக்கக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பில்லாத ஊடகங்களை பற்றி தான் கதைக்க வேண்டிக்கு. நீங்கள் இந்த இப்படியான ஊடகங்களை வந்து மக்கள் முதல்ல புறக்கணிக்கும். அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்களின் செய்திகளை பார்க்கக்கூடாது. இந்த ஊடகங்கள் எல்லாம் வெறும் உழைப்பை மட்டும்தான் பார்க்கின்றதுக்காக ஊடக காலத்திலே பேணிய ஊடகவியலாளர்கள் வாழ்கிற இந்த மண்ணில் இப்படியான ஊடகங்கள் எங்களுக்கு நீங்க செம்மணில தோண்டினாலும் சரி வேற எங்கனையும் போய் அதை வந்து எங்கிட்ட கேட்காதீங்க. எங்கிட்ட அருண் நீங்க ஏன் செம்மணி தோன்ற நேரம் இதை பேசுறீங்கண்டா பாதிக்கப்பட்ட நான் எப்ப இதை பேச வேணும் என்றதை முடிவு செய்யறது நான். நீ சொல்ற நேரத்துக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எப்ப தோணுது என்னால் எப்ப இந்த இதுக்கான இந்த அநீதிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகின்றேனோ அந்த நேரத்தில் நான் கேட்பேன். வணக்கம். இந்த டிக்டாக்ல வந்து காணொளி போடக்கூடாதுன்னு சொல்லி நான் இருந்தாலும் சில காணொளிகள் வந்து எங்களை உணர்ச்சி வசப்பட வைக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செம்மணி சம்பந்தமான விடயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோமாளி ஒன்று வந்து கருத்துக்கள் சொல்லிக்கொண்டு அது சம்பந்தமான காணொலிகள் இங்கே பரவி கொண்டிருக்கின்றது. அப்போ நான் அந்த கோமாளி பற்றி இங்கே கதைக்க வரையில்லை. நான் நேற்று ஒரு காணொளி பார்த்துருந்தேன். அந்த நபர் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்போ அந்த ஊடக சந்திப்புக்கு சென்ற அந்த ஊடகங்களுக்கு தான் நான் இந்த பதிவை நான் முன்வைக்கிறேன். இப்போ சமூகத்தில் வந்து ஒரு பொறுப்பான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இந்த ஊடகங்கள் தானே, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த தன்னுடைய ஒரு அரசியல் இருப்பை வந்து வச்சுக்கொள்றதுக்காண்டி இப்படி ஒரு கதையை பிரட்டி தன்னை வந்து பிரபலியப்படுத்துறதுக்காண்டி ஒருவர் செய்யக்கூடிய வேலையை எல்லாரும் அறிவார்கள். அப்படி இருக்கும்போது அவர் ஊடக சந்திப்பை நிகழ்த்துறாருன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒலிவாங்கிகளையும் உங்களுடைய வீடியோ கேமராக்களையும் கொண்டு சென்று அவர் கூறக்கூடிய பொய்யான கருத்துக்களை எடுக்கிறீங்க. அவர் கூறுற கருத்து சரியோ பொய்யோன்றது அடுத்த விஷயம். முதல்ல அவர் யாருன்றதை வந்து நீங்கள் யோசிக்கணும். ஒரு அரசியல் கட்சி ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளுண்டா பரவாயில்ல. இப்போ நீங்கள் அதை செய்கிறீங்கன்னு சொன்னால் சரி நீங்கள் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அது யாருடைய கருத்தாக இருந்தாலும் நீங்கள் அது பிரசுரிக்க வேண்டியது உங்களுடைய ஒரு கடமைன்னு சொல்லலாம். ஆனால் இதே நீங்கள் ஆரம்பத்தில் செம்மணி வந்து தோண்டப்படும் போது நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட முதலாக செம்மணி தோண்டப்படும் போது நீங்கள் எல்லோரும் அங்கே பிரசன்னமாயிருந்தீர்களா? நிச்சயமாக இல்லை. அது சூடு பிடிக்க வலிக்கிட்ட அப்புறம் இன்றைக்கு வந்து இவ்வளவு மனித எச்சங்கள் வந்து எடுக்கப்பட்ட அங்கே போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கப்பட்ட அப்புறம் தான் இது ஒரு பெரிய விடயமாக எல்லாராலையும் அறியப்படுது. சரி, நீங்கள் எல்லாம் சரியான ஒரு ஊடகமாக இருந்தால் அன்றைக்கே வந்து அந்த விடயத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து சென்றிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதங்கள் கழிந்து தான் தென்னிலங்கையில் கூட அந்த விடயங்கள் வெளியில் வந்தது. இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே அந்த விடயங்களை நீங்கள் தமிழில் சிங்களத்தில் ஆங்கிலத்தில்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியிட்டிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து அதால் எந்த பிரயோசனமும் கிடையாது. இப்படி சமூகத்தில் ஒரு பிரபலியமான ஒரு நேர்மறையான விஷயம் மக்களிடையே வந்து பரவும் போது அதை நீங்கள் படம் பிடிச்சு போடுறதால உங்களுடைய பக்கங்களுக்கு உங்களுடைய செய்திகளுக்கு வந்து வரவேற்பு கிடைக்குது, உங்களுக்கு உழைப்பு கிடைக்குதுன்றக்காக நீங்கள் எதையும் செய்வீர்களா? ஊடக தர்மம்ன்றதை நீங்கள் பின்பற்றுவது கிடையாதா? பார்க்க போனீங்கன்னா எல்லா ஊடகங்களும் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒலிவாங்கியில பார்க்கவே தெரியுது. அவர் ஒரு பெரிய ஒரு ஆள் வந்து கூப்பிட்டாருன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு தேவையற்ற கருத்துக்களை வந்து முன்வைக்கிறார்.
என்னென்னு சொன்னால் நாங்கள் போரில் வந்து புலிகளை தோற்கடித்து விட்டோம், நாங்கள் வென்று விட்டோம்னு சொல்லக்கூடிய தென்னிலங்கையில் இன்ற வரைக்கும் புலிகளை வைத்து தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த பெரிய கட்சியாக இருந்தாலும், எந்த பெரிய இனவாதியாக இருந்தாலும் புலிகள் இல்லாமல் இங்கே அரசியல் இல்லை. அப்படி இருக்கும்போது இது ஒரு என்னென்னு சொல்கிறது, கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ். அந்த வைரஸ் கூட இப்படியான விஷயத்தை தான் தூக்கி வச்சு அரசியல் செய்ய மாட்டேது எல்லாருக்கும் தெரியும். அது கூப்பிட்டு வச்சு கணக்கு எதுவெல்லாம் காய்ச்சி கொண்டிருக்கு. அதையெல்லாம் ஒரு செய்தின்னு சொல்லி வெளியிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சமூகத்தில் வந்து என்ன மாதிரியான பொறுப்பை வந்து நீங்கள் நிலைநிறுத்துகின்றீர்கள்? இந்த மக்களுக்காண்டி என்ன மாதிரியான ஒரு என்னன்னு சொல்கிறது, நல்ல ஒரு செய்தியை நீங்கள் வெளியிடுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறது. எனக்கு சரியான ஆத்திரமாக இருந்த என்னன்னு சொன்னால், இந்த செம்மணி விவகாரம் வந்து ஆரம்பத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன். எந்த ஒரு ஊடகத்திலையும் சரியான முறையில் வெளியிடப்படையில்லை. பிறகு அந்த போராட்டத்துக்கு கூட அந்த போராட்டம் ஆரம்பிக்கிறான்னு சொல்லுவோம், அதை கூட ஒழுங்காக பிரசுரிக்கலை. பிறகு 2வது நாள் 3வது நாள் தான் அது ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக அங்கே நடந்த குழப்பங்களை பற்றியெல்லாம் கதைக்க வலிக்கிட்டீர்களே தவிர சரியான முறையில் எந்த ஊடகம் இதை கொண்டு சென்றது? அது மட்டும் இல்லை, செம்மணி விவகாரம் மட்டும் இல்லை, நிறைய விடயங்கள் அப்படித்தான். சமூகத்துக்கு தேவையான விடயங்களை வந்து நீங்கள் சரிவர செய்வது கிடையாது. ஏதாவது உண்டு அங்கே என்னன்னு சொல்கிறது, ஒரு வைரலாக வலிக்கிட்டு அது எதுவாக இருந்தாலும், அது சமூகத்துக்கு வேண்டாத ஒரு பொருளாக இருந்தாலும், வேண்டாத ஒரு செய்தியாக இருந்தால் அதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு போடுவீர்கள். இப்போ பார்க்க போனால் எல்லா ஊடகங்களும் அப்படித்தான் செய்யுது. எந்த ஒரு ஊடகம் அதில் விதிவிலக்கு இல்லாமல் செய்யுது. அப்போ இங்கே வந்து நாங்கள் கோமாளியை பற்றி கதைக்கிறதில்ல, கோமாளியை பெரிய ஆளாக்கக்கூடிய இந்த மாதிரி பொறுப்பில்லாத ஊடகங்களை பற்றி தான் கதைக்க வேண்டியது. நீங்கள் இந்த இப்படியான ஊடகங்களை வந்து மக்கள் முதல்ல புறக்கணிக்கும், சரியா? ஏன்னா மக்களை நேரடியாக இறங்கி வீதிக்கு இறங்கி போராடுகின்றார்கள், வீதிக்கு இறங்கி கேள்வி கேட்கின்றார்கள் இந்த மாதிரியான ஆட்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஊடகங்களின் செய்திகளை பார்க்கக்கூடாது. இந்த ஊடகங்கள் எல்லாம் வெறும் உழைப்பை மட்டும்தான் பார்க்கின்றது. அந்த காலத்திலேயே உயிரை கொடுத்து வேலை செஞ்சார்கள் நிறைய ஊடகவியலாளர்கள். சகோதரன் இமலராஜன் எல்லாம் வந்து உண்மையான செய்திகளுக்கும் உண்மையான நியாயத்துக்கும் வந்து தங்களுடைய உயிரை கொடுத்து சமுதாயத்துக்காக, மக்களுக்காக ஊடக தர்மம் பேணிய ஊடகவியலாளர்கள் வாழ்கிற இந்த மண்ணில் இப்படியான ஊடகங்கள். நன்றி.